தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலேயே அதிக வாடிவாசல் கொண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 123 ஜல்லிக்கட்டு போட்டிகளும் 13 வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டிகளும் நடைபெற்றிருந்தது. அதே போல் இந்த ஆண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகள், வடமாடு போட்டிகள், மஞ்சூரட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அதற்கு முன்னதாக ஜல்லிக்கட்டுக்கான உறுதிமொழியை வீரர்கள், அதிகாரிகள், பார்வையாளர்கள் உள்ள அனைவரும் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை மட்டுமல்லாமல் தஞ்சாவூர், திருச்சி, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 800 காளைகள் களமிறக்கப்பட்டது. மேலும் 300 காளையர்கள் பங்கேற்றுள்ளனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அரசு விதிமுறைகளின்படி நடைபெற்று வருகிறது. வாடிவாசலில் வெளிவரும் காளைகள், சீறி பாய்ந்து வரும் காளையர்கள் மல்லு கட்டி வருகின்றனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த காளையர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. சிறந்த காளைகளுக்கு தங்க நாணயம், வெள்ளி நாணயம், மின்விசிறிகள், ஹாட்பாக்ஸ், சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டில் ஆலங்குடி துணை கண்காணிப்பாளர் தலைமையில் 300 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சுகாதாரத்துறையினர், வருவாய்த்துறையினர், கால்நடை பராமரிப்பு துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறையினரும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கண்காணித்து வருகின்றனர். தமிழகத்தில் அதிக வாடிவாசல் கொண்ட இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். மோகன். புதுக்கோட்டை முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருவது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.